என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், லைக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இருக்குது. லைக் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோன்னு சொல்லிட்டு நான் இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் போட்டிருந்தேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கேஷவ் Bbx. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் வீடியோ ஆஃப் கொஷின் ஆன்சர் செஷன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்கிட்ட ரீசெண்டாக ஒன் ஆஃப் தி வீடியோ கமெண்ட் செக்ஷனில் இந்த ஒரு கொஷின் எனக்கு கேட்டிருந்தாங்க. லைக் அது என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, ஹியர் யூ கோ. கேர்ள்ஸ் பீட்பாக்ஸ் பண்ணலாமா, கேர்ள்ஸ் கற்றுக்க முடியுமான்றது தான் ஒரு ஓவராலாக இந்த ஒரு கொஷினில் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் நான் சொல்லிடுறேன். எஸ், கேர்ள்ஸ் கேன் பீட்பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்து இது நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம். லைக் நார்மலாக வந்து பீட்பாக்ஸிங் யார் வேணாலும் பண்ணலாம், எனி ஒன் கேன் பீட்பாக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லணும்னா எவ்ரி ஒன் கேன் பீட்பாக்ஸ். ஸோ அப்படி தான் நான் சொல்ல வரேன். பீட்பாக்ஸிங்க்கு முன்னாடி ஒரு வேர்ட் நார்மலாக சொல்லுவாங்க, ஹியூமன் பீட்பாக்ஸ்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஆஸ் அ ஹியூமனாக யார் வேணாலும் பீட்பாக்ஸ் பண்ண முடியும், யார் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் இந்த ஒரு ஆர்ட் ஃபார்மை மாஸ்டர் பண்ண முடியும். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். லைக் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோன்னு சொல்லிட்டு நான் இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் போட்டிருந்தேன். இந்த லேபிள் கிளிக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன் எனி ஒன் கேன் பீட்பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் இன்னும் நான் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து ஒரு டேக்லைன் கொடுத்துட்றேன், எவ்ரி ஒன் கேன் பீட்பாக்ஸ். ஸோ ஆஸ் அ ஹியூமன் பீட்பாக்ஸ், ஹியூமன்ஸாக யார் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே இந்த ஆர்ட் ஃபார்மை மாஸ்டர் பண்ண முடியும். லைக் சிங்கிங், டான்ஸ் அண்ட் மிமிக்ரி இதெல்லாம் வந்து ஒரு வெரைட்டி ஆர்ட் ஃபார்ம். லைக் இதே மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான் பீட் பாக்ஸிங்கும். இதுவும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிஸ் பண்ண உங்களால் மாஸ்டர் பண்ண முடியும். லைக் ஸ்டார்டிங் ஒரு 2 months நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஒரு பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ஆஸ் ஒரு பிகினராக நீங்கள் வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆர்ட் ஃபார்மை நீங்கள் ஈஸியாகவே மாஸ்டர் பண்ண முடியும். என்னோட நோன் சர்க்கிள்லேயே நிறைய பேர் ஆஸ் கேர்ள்ஸை வந்து நிறைய பேர் பீட் பாக்ஸிங் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் ரொம்ப வருஷமாக 3 to 4 years பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வேறு லெவலில் ஒரு பீட் பாக்ஸர்ஸாகவும் இருக்காங்க. ஸோ ஆஸ் அ கேர்ள்ஸாக நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், லைக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இருக்குது. அவங்கள விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆஸ் ஒரு பிகினராக ஆஸ் எனி ஒன் ஷுட் பி ப்ராக்டிஸிங் மோர் அண்ட் மோர். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அந்த ஒரு சவுண்ட் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். லைக் எங்கே டிஃப்ரென்ஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு நேச்சுரலாகவே ஒரு சவுண்ட்ஸ் வந்துடும், நமக்கு வந்து அதை வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் ஒரு சவுண்ட்ஸ் வரும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் டிஃபர் ஆகுமே தவிர இவங்களால் மட்டும்தான் பீட் பாக்ஸிங் பண்ண முடியும், நமக்குலாம் வராது அப்படின்ற ஒரு தாட் வரவே கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே பீட் பாக்ஸிங் அந்த ஆர்ட் ஃபார்ம் வரும். ஸோ வந்து சில சவுண்ட்ஸ் சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ சில பேருக்கு த்ரோட் பேஸ் இல்லை லிப் ரோல் கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு அந்த ஒரு சவுண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து அவங்க அது வேறு லெவலில் ஒரு கிளாரிட்டியாக பண்ணுவாங்க. சில பேர் கிக் ட்ரம்மே ஸ்டார்டிங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், சில பேருக்கு அது ஈஸியாக வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துலாம் டிஃபர் ஆகுமே தவிர பீட் பாக்ஸிங்கே பண்ண முடியாதுன்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஸோ ஆஸ் அ கன்க்ளூஷனாக இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறது என்னென்னா, எவ்ரி ஒன் கேன் பீட் பாக்ஸ். இந்த பீட் பாக்ஸுன்றது வந்து நார்மலாக ஒரு சாப்பிட்றது தூங்குறது மாதிரி இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஹேபிச்சுவல் ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான். ஏன்னா இந்த ஆர்ட் ஃபார்ம் லைக் ஆஸ் ஒரு ஹியூமன்ஸாக எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோவை நான் இப்படி சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஒரு கொஷின்ஸ் இருக்குது, ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது கீழே இந்த வீடியோ கீழே ஜஸ்ட் கமெண்ட் ட்ராப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எல்லாருக்கும் நான் ஆன்சர் பண்ண ரெடியாகவே இருக்கேன். நீங்கள் இதுதான் பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோனா நான் வெறும் ஜஸ்ட் Q&A ஆன்சர் வீடியோஸ் மட்டும் நான் போடல. இது வரைக்கும் நான் பீட் பாக்ஸ் டியூட்டோரியல்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் என்னோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இந்த ஆர்ட் ஃபார்மை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபை ஆகிக்கோங்க. ஸோ நான் இன்ஸ்டண்ட்டாக போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் நோட்டிஃபை ஆகிக்கலாம். So that's all from today's video guys. Until next time, this is Keshav Bbx signing off. Peace out. Stay safe guys.